அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறதான அவருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இது நாம் தியானிக்க போகிறதான வசனம் நாம் வாசித்த நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். இந்த அதிகாரத்திலே சிம்சோன் என்னும் இஸ்ரவேலின் இரட்சகனை பற்றி வாசித்தோம். அவன் பிறப்பு, அவனை வளர்க்கும் முறை எல்லாவற்றையும் சிம்சோன் தாய் தகப்பனுக்கு தேவதூதனானவர் சொல்வதாகவும் அவன் பிறப்பையும் இந்த அதிகாரத்திலே படிக்கிறோம். சிம்சோன் என்ற பெயருக்கு சூரியனை போன்றவர் என்பதாய் அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. சிம்சோன் என்ற புதிதான ஒரு இரட்சகனை தேவன் ஏற்படுத்த என்ன காரணம் என்றால், 1ஆம் வசனத்தை படித்தோம் என்றால், இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பெலிஸ்தரின் கீழே அடிமையாய் இருக்கும் போது அவர்களை பெலிஸ்தரிடத்திலிருந்து மீட்கும்படியாய் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இரட்சகனான மனுஷன் தான் இந்த சிம்சோன். மறுபடியும் தேவனுக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் என்றால், இதற்கு முன்னும் அடிக்கடி தேவனை விட்டு விலகி போகிற ஜனங்களாய் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள் என்பதாகத்தான் அர்த்தம். 6ஆம் அதிகாரத்திலே, இந்த நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தை படிப்போம் என்றால், பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று படிக்கிறோம். இப்படி திரும்பவும் திரும்பவும் கர்த்தருக்கு பொல்லாப்பு செய்கிறவர்களாய், கர்த்தர் விட்டு வழி விலகுகிறவர்களாய் இருந்தார்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த மீதியானின் கையிலிருந்து ரட்சிக்கப்பட தேவன் ஒரு பராக்கிரமசாலியான கிதியோனை ஏற்படுத்தினார். கிதியோனை ஏற்படுத்தி மீதியானின் கையிலிருந்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டார். திரும்பவும் இப்பொழுது அவர்கள் பாவம் செய்தபடியினாலே, பொல்லாப்பு செய்தபடியினாலே அவர்களை பெலிஸ்தரிடத்தில் அடிமைகளாய் ஒப்பு கொடுத்தார் என்பதாய் நாம் வாசிக்கிறோம். 40 வருடங்கள் பெலிஸ்தரிடத்தில் அவர்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாய் சிம்சோன் என்ற இரட்சகனை தேவன் ஏற்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சொந்த ஜனங்கள் என்றாலும் அவர்கள் வழிவிலகி போகிற போது கர்த்தரால் கண்டிக்கப்படுகிறார்கள். அநேகம் தரம் அவர்கள் தேவனை விட்டு வழிவிலகி போகிறதையும் அவர்கள் தேவனால் கண்டிக்கப்படுகிறதையும் நாம் இந்த வேத பகுதிகளிலே வாசிக்கிறோம். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசே மூலமாய் எகிப்தியரிடமிருந்து காப்பாற்றி வழிநடத்தி வந்தார் தேவாதி தேவனாகிய கர்த்தர். அவர்களை ஒரு ஆட்டு மந்தையை போல பாதுகாப்பாய் அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து ஒரு நிறைவான ஆசீர்வாதமான மக்களாக அழைத்து கொண்டு வந்தார். ஆனாலும் இஸ்ரவேலர் கர்த்தரை மறந்து விக்கிர ஆராதனை செய்கிறவர்களாக மாறினார்கள். தேவன் இஸ்ரவேலருக்கு கொடுத்த பெயர், வழங்கப்பட்ட பெயர் வழங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 89 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், தேவன் மோசேயிடம் சொல்கிறார், அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வழங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்பதாய் சொல்லுகிறார். அதனாலே இஸ்ரவேலர் மறுபடியும் பாவத்தில் விழுந்து கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். ஆனாலும் மறுபடியும் தேவன் அவர்களை இரட்சித்து வழி நடத்தினார். யாத்திராகமத்திலே நீங்கள் வாசிப்போம் என்றால், தேவாதி தேவனுக்கு விரோதமாக இஸ்ரவேலர்கள் எப்படியெல்லாம் வழி விலகி பொல்லாப்பான காரியங்களை செய்தார்கள் என்று படிக்கலாம். எத்தனை முறை வழி விலகி தேவனுக்கு பொல்லாப்பான காரியங்களை செய்தாலும் மீண்டும் அவர்களை தேவன் மனமிறங்கி காப்பாற்றி ரட்சிக்க காரணம்,
ஒன்று, அவர்கள் கர்த்தருடைய ஜனங்களாய் இருந்தார்கள். அதனால்தான் தேவன் பல நேரங்களில் அவர்களை காப்பாற்றினார். எகிப்திலே இஸ்ரவேலர் அடிமையாய் இருக்கும்போது உச்சனின் நடுவில் இருந்து தேவன் மோசேயிடம் பேசுகிறார். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். ஆகையால் அவர்களை எகிப்தியர் கையில் இருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்பதாய் சொல்கிறார். என் ஜனம் என்று சொல்கிறார். என் ஜனம் என்றால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்கள். அவருடைய ஜனமாய் இருந்ததினாலே தேவன் அவர்களை ரட்சிக்கிறார். மீண்டும் மீண்டுமாய் அவர்கள் பொல்லாப்பான காரியங்களை செய்தாலும் தேவன் அவர்கள் மேல் மனம் இறங்கி அவர்களை ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறார். இரண்டாவதாக, அவர்கள் தங்கள் உபத்திரவத்தின் நேரத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். தேவ பிள்ளைகள் இடுக்கத்திலே, கஷ்டத்திலே, துன்பத்திலே தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் சில காலங்கள் அவர்களை தண்டித்தாலும் அவர்களுக்காக மனம் இறங்கி ரட்சிக்கிறார் என்பதாக யாத்திராக 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 7ஆம் வசனத்திலே படிக்கலாம். ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்களிடம் கூக்குரலை கேட்டேன் என்று படிக்கிறோம். மீண்டும் பாவம் செய்த இஸ்ரவேலர் மீதியானியர் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட போது, மீதியானியராலே மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்ட போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது என்று வாசிக்கிறோம். அதாவது அவர்களுடைய இடுக்கண்களிலே, அவருடைய கஷ்டங்களிலே அவர்கள் முறையிடும் போது, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி முறையிடும் போது, மறுபடியும் பாவம் செய்து பெலிஸ்தரின் கையிலே கொடுக்கப்பட்டிருந்தாலும் எவ்வாறு தேவன் அவருடைய பிள்ளைகளின் சத்தத்தை கேட்கிறார். அவர் கேட்டுதான் அவர்களை மீட்கும்படியா இப்பொழுது சிம்சோனை அனுப்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த சிம்சோனை வழி நடத்துகிறார் என்பதாக வாசிக்கிறோம். தேவ ஜனங்களாகிய அவருடைய பிள்ளைகள் தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவர்களை ரட்சிக்கிற இறக்கமுள்ள தேவன். இந்த சிம்சோனின் வாழ்க்கையில கூட இவன் நசரேயனாக பெற்றோரால் தேவனுக்கென்று வளர்க்கப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் கடைசி காலங்களிலே அவன் அவரை விட்டு விலகி யாரிடம் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாய் வந்தானோ அந்த பொல்லாத பெலிஸ்தரோடு சேர்ந்து பெலிஸ்தரின் பெண்ணை விரும்பி திரும்பவும் பெலிஸ்தரிடத்தில் போனபடியினால் அவன் தீராத துன்பங்களை சந்திக்கிறான். அவன் முடிவு பரிதாபமாக மாறுகிறது. மீண்டும் அவன் பெலிஸ்தரிடத்திலிருந்து இஸ்ரவேலரை மீட்க வந்த இரட்சகனாகிய சிம்சோன் கூட திரும்பவும் மறுபடியும் பொல்லாப்பான காரியம் செய்து பெலிஸ்தரிடத்தில பெண் கொள்கிறான். அதனாலே அவன் பெரிய அழிவுகளை சந்திக்கிறான். அப்படி சந்தித்து அவன் கர்த்தரை விட்டு விலகின போதும் அவனுடைய கடைசி நாட்களிலே அவன் கண்களை இழந்து நிற்கதியாய் இடுக்கத்திலே இருக்கும்போது அவன் என்ன செய்கிறான்? கர்த்தரை நோக்கி கஞ்சுகிறான். வழி விலகி போன சிம்சோனாக இருந்தாலும் அவன் தேவனை நோக்கி முறையிடுகிறான். அவன் சொல்லுகிறான், இந்த ஒரு விசை மாத்திரம் தேவனை பலப்படுத்தும் என்று சொல்லுகிறான். என்று சொல்லி தேவனை நோக்கி கூப்பிட்ட வேளையிலே தேவன் அவனுக்கு பலத்தை கொடுக்கிறார். அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிறோம். அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் அவரை விட்டு வழிவிலகி போகும்போது மிகவும் சுத்தமுள்ளவராய், இரக்கமுள்ளவராய், அவர்கள் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறவராயும், அவர்களுக்கு செவி சாய்த்து அவர்களை ரட்சிக்கிறவர்களாயும் அவர் இறங்கி வருகிறவராயிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் என்று அச்சாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். சில நேரங்களில் நாம் அவரை விட்டு விலகும் போது தேவன் சிறு சிறு சிச்சைகளினாலே நம்மை சித்திக்கிறவராயிருக்கிறார். ஆனால் மீண்டும் நம் பாவத்தை உணர்ந்து அவரை நோக்கி கெஞ்சி கூப்பிடும் போது நமக்கு இறக்கி நம்மை ரட்சிக்கிற இரக்கம் உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த இரக்கம் உள்ள தேவனை
மீண்டும் மீண்டும் துக்கப்படுத்தாமல் இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல அடிக்கடி அவர்களை பாவம் செய்து கர்த்தரை துக்கப்படுத்தாமல் அவரை விட்டு விலகாமல் பரிசுத்தமாய் ஜீவித்து நாம் பரம காணானில் பங்கடைய தேவ ஆவியானவர் நம்மை வழிநடத்த அவர் கையில் நம்மை இந்த காலை வேளையிலே ஒப்புக் கொடுப்போம். அவர் நம்மை நடத்துவார். நம்மை பரிசுத்தமாக்கி பரிசுத்தராக தேவாதி தேவன் முற்றுமுடிய நம்மை காப்பாற்றுவார் என்பதாக இந்த வசனங்களிலே நாம் வாசித்து தெரிந்து கொண்டோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.